அன்பு, அறிவு, ஆனந்தம் இருக்கும் இடம் இறைவன் இருக்கும் இடம். ஸோ நம்ம எப்போவுமே அப்படி தான் வச்சுக்கணும். ஆனந்தம் என்றால் சில வேளைகளில் சில தவறான விஷயங்கள் நடக்கும், நம்மளுக்கு மனசுக்கு கஷ்டங்கள் தரக்கூடிய விஷயங்கள் நடந்தாலும் கூட நம்ம அந்த விஷயத்த அந்த நேரத்துக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ, என்ன செய்யணுமோ வரவேற்க வேண்டும். சரிங்களா? அடுத்தவங்கள்ட்ட தேடினா முடியாது. நம்மளை நம்ம சரியான வகையில் நம்மளை பண்படுத்தி கொண்டோம் என்றால் நிச்சயமாக நமக்கு அந்த இறையுடைய கருணையும் அந்த ஆற்றலும், அந்த இறை ஆற்றலை நம்முள் பிறர் பார்ப்பதற்கும் அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கங்கள். என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 10ஆம் தேதி 9ஆம் மாதம் 2025 புதன்கிழமை, தமிழ் மாதம் ஆவணி. இன்றைய சூரிய உதயம் 7:09க்கு, சூரியாஸ்தமனம் 7:10க்கு. இன்றைய திதி தேய்பிறை திருதியை திதி முடியும் நேரம் மாலை 6:08க்கு. அதன் பிறகு சதுர்த்தி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இன்று மாலை 6:33க்கு முடிவடைந்து அஸ்வினி ஆரம்பமாகும். இன்றைய யோகம் மரண யோகம். நல்ல நேரம் காலை 7:08 8:38 வரை. அதன் பிறகு மத்தியான வேளையில் 2:39 4:10 வரை. இரவு வேளையில் 8:10 10:11 வரை. ராகு கால நேரம் மதியம் 1:09 2:39 வரை. யமகண்ட நேரம் காலை 8:38 10:09 வரை. கூலிகன் காலை 11:38 மதியம் 1:09 வரை. இன்றைய சந்திராஸ்தம ராசி சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம். இவர்களுக்கு இன்று மாலை 6:33க்கு சந்திராஸ்தமம் முடிவடைந்து அதே வேளையில் கன்னி ராசி அன்பர்களுக்கு ஆரம்பமாகும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு சிக்கல், ரிஷப ராசிக்கு உதவி, மிதுன ராசிக்கு நன்மை, கடக ராசிக்கு சிரமம், சிம்ம ராசிக்கு நிம்மதி, கன்னி ராசிக்கு லாபம், துலாம் ராசிக்கு சுகம், விருச்சக ராசிக்கு மேன்மை, தனுசு ராசிக்கு வெற்றி, மகர ராசிக்கு நற்செயல், கும்ப ராசிக்கு ஆக்கம், மீன ராசிக்கு அன்பு. இன்றைய விசேஷம் சங்கடஹர சதுர்த்தி. நம்ம அடுத்தடுத்து வரும் பதிவுல ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கான அதிதேவதை பற்றியும் அவர்களுடைய விருட்சம், அவர்களுடைய கணம், அவர்களுடைய யோனியை பற்றி வரிசலாக பார்த்துட்டு வருவோம். அடுத்த 11ஆம் தேதி அஸ்வினி நட்சத்திரம் இருக்கும். ஸோ முதல் நட்சத்திரம் அஸ்வினியிலிருந்து நம்ம ஆரம்பிப்போம். அடுத்த பதிவில் இன்றைய சிந்தனைக்கு பார்ப்போம். அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், ஆனாலும் ஒரு தடவை நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். அன்பு, அறிவு, ஆனந்தம் இந்த மாதிரிலாம் நமக்குள்ளே இருக்குன்னு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கனாலே இது 3 ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? ஒன்றோட ஒன்று சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த 3லையுமே நம்ம எப்போவுமே அந்த மாதிரி ஒரு தன்மையில் இருந்தோம் என்றால் நமக்கு கடவுளுடைய தோற்றம் போலவே நம்ம காட்சி அளிப்போமாங்க. அன்பு, அறிவு, ஆனந்தம் இருக்கும் இடம் இறைவன் இருக்கும் இடம். ஸோ நம்ம எப்போவுமே அப்படி தான் வச்சுக்கணும். ஆனந்தம் என்றால் சில வேளைகளில் சில தவறான விஷயங்கள் நடக்கும், நம்மளுக்கு மனசுக்கு கஷ்டங்கள் தரக்கூடிய விஷயங்கள் நடந்தாலும் கூட நம்ம அந்த விஷயத்த அந்த நேரத்துக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ, என்ன செய்யணுமோ அதை செய்துவிட்டு இந்த ஆத்மாவை எப்பவுமே ஒரு ஆனந்த நிலையில் வைத்து கொள்வதற்கான முயற்சிகள் தான் நம்ம ஆன்மீகத்தை தேடி போவது, இறை வழிபாடு செய்வது. எந்த இடத்துல இந்த 3ம் எப்போவுமே இந்த அன்பு, அறிவு, ஆனந்தமான ஒரு நிலையிலே தன்னை வைத்து கொள்பவர்களுக்கு ஆண்டவனே அவர்கள் உள்ளிருந்து வேலை செய்வது மற்றவங்களுக்கும் தெரிய வரும். அந்த கடவுளுடைய தன்மையை அவர்களுள்ள நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ நம்மலாம் என்ன செய்யணும்னா இந்த 3ம் எப்பவுமே இந்த தன்மைக்குள்ளேயே நாம் எப்படி வாழ்வது என்பதை நம்ம முயற்சி பண்ணி அதற்கு சிந்தனை செய்து எப்படி நாம் இந்த குவாலிட்டிஸ்லாம் நமக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் சிந்திச்சு செயலில் இறங்குனீங்க என்றால் இந்த மாதிரி அன்பு, அறிவு, ஆனந்தம் இருக்கும் இடம் இறைவன் இருக்கும் இடம் அப்படின்னா நம்ம கடவுளை எங்கேயுமே தேடி போக வேண்டியதில்லை. நம்ம மூலியமாகவே அவர் தன்னை வெளிக்காட்டி கொள்வார். இந்த குவாலிட்டிஸ் நமக்குள்ளே இருக்கணும். இது நம்ம செயல்கள் மூலியமாக வரவேற்க வேண்டும். சரிங்களா? அடுத்தவங்கள்ட்ட தேடினா முடியாது. நம்ம சரியான வகையில் நம்மளை பண்படுத்தி கொண்டோம் என்றால் நிச்சயமாக நமக்கு அந்த இறையுடைய கருணையும் அந்த ஆற்றலும்
அந்த இறை ஆற்றலை நம்முள் பிறர் பார்ப்பதற்கும் அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவாக இருக்கும். அவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா சில மகான்களும் சரி, முனிவர்களும் சரி, உண்மையான அருளாளர்களை பாருங்கள், அவங்கள சுற்றி எல்லாரும் அப்படியே சுற்றி வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த இறை ஆற்றல் அவர்களிடம் நிறைந்து இருப்பதனால அதை நம்ம தான் உறுதிப்படுத்திக்கணும். சரிங்களா? அது மாதிரி எல்லாராலும் எல்லா மனிதர்களாலும் ஆக முடியும். அதனால் இந்த 3 குவாலிட்டிஸ் எப்பவும் நமக்குள்ளே இருக்கிறத பார்த்துக்குங்க. அதுதான் இன்றைய சிந்தனைக்கு நான் இங்கே பேசியிருக்கேன். நன்றி, வணக்கம்.